நாங்கள் சுத்தமான ஆட்சி கொண்டு வருகிறோம், திமுக ஆட்சிக்கு மாற்றாக நாங்கள் ஆட்சியாக இருக்கிறோம் என்று சொல்லுகின்ற இந்த தாவேக ஆட்சிக்கு சவால். தூத்துக்குடி வழக்கை நீங்கள் கண்டிப்பாக என்ஷூர் பண்ணி இந்த 100 பேருக்கு எதிராக இருக்கக்கூடிய வழக்கை டிராப் செய்வதற்கு நீங்கள் பரிந்துரை செய்ய வேண்டும் என்று கேட்டு, சிபிஐ எந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு நீங்கள் தொடரவில்லையோ அவர்கள் மேல் தொடரக்கூடிய முயற்சியை மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் செய்ய வேண்டும் என்ற ஒரு பொது பிரஸ் மீட் மூலமாகவும் அவருக்கும் கடிதம் எழுதி கேட்டேன். காதில் விழவில்லை. ஆனால் இன்று அவமானம் என்னவென்றால் 13 பேர் காவல்துறை அதிகாரிகள் சுட்டவர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மக்களை சுட்டவர்கள். அந்த 13 பேர் இறந்தார்களே, அவர்களை சுட்டவர்கள் யார் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய கமிஷனர் ஆஃப் போலீஸ் கபில் குமார் சரத்கர் 2-3 நாட்களுக்கு முன்பு அவர் பொறுப்பேற்றிருக்கிறார் என்று கருதுகிறேன். அவருடைய பெயர் 6 இடத்தில் இடம்பெறுகிறது. இந்த ஒன்னும் அரசுக்கு தெரியாமலாம் மறைக்க முடியாது. இந்த கொலைக்கு காரணமாக இருந்த, இந்த கொலைக்கு சுடுவதற்கு ஆணையிட்ட ஒரு குற்றவாளி கமிஷனராக இருப்பார். இந்த 100 பேரும் நீதிமன்றத்தில் வந்து ஆஜராகிறார்கள். தயவு செய்து சிபிஐ தன்னுடைய பணியை முறையாக செய்யவில்லை என்று உயர்நீதிமன்றம் ஜஸ்டிஸ் எஸ் சுந்தர், ஜஸ்டிஸ் எஸ் செந்தில்குமார் நான் தொடர்ந்த வழக்கில் குறிப்பிட்டு கூறியிருக்கிறார். அவருடைய ஆணை 15/7/24 அன்று மிக சிறப்பாக சென்னை டிவிஷன் பெஞ்ச் சிபிஐ தன்னுடைய பணியில் தவறி இருக்கு, காவல்துறை அதிகாரிகள் மேல் அவர்கள் வழக்கை தொடராமல் சாதாரண மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய எஃப்ஐஆர்ல மட்டும் 101 பேருக்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருக்கிறார் என்று அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த வழக்கை மறுபடியும் 25ஆம் தேதி நான் போகிறேன். அர்ஜுனனுடைய சார்பாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் அன்று ஆஜராக வேண்டும். இந்த வழக்கும் அந்த வழக்கும் சட்டத்தில் நாங்கள் சொல்லுவோம், கேஸ் அண்ட் கேஸ் இன் கவுண்டர். இந்த வழக்கு குற்றவாளிகள்னா அவர்களும் குற்றவாளிகள் தான். எங்கள் மேல் விசாரணை நடத்துகிறீர்கள் என்றால் நீங்கள் அவர்கள் மேலும் விசாரணை நடத்துங்கள். எங்கள் ஊர்ல இருக்க கபில் குமார் அவர் வந்து குற்றவாளியா நிக்கட்டும், அப்ப நாங்க 100 பேர் வந்து நிக்க தயார் என்ற வாதத்தை வைத்ததின் காரணமாக நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய அனுதாபம் மிக்க ஒரு நிலையில் அதை ஏற்றுக்கொண்டு இனிமேல் இந்த 100 பேர் ஆஜராக தேவையில்லை, நான் கட்டளையிடும் போது ஆஜரானா போதும், 5ஆம் தேதி அர்ஜுனன் ஆஜராக வேண்டிய அவசியம் இருக்கு. அன்று நாம் வாதித்து சிபிஐ விசாரணையுடைய லட்சணம் என்ன என்பதை நாம் பார்ப்போம் என்று முடிவு செய்திருக்கிறார். ஒரு நல்ல நீதிபதி ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்திருக்கிறார். இந்த தூத்துக்குடியில் வருகின்ற அந்த 100 பேர் ஒரு பக்கம் வந்தால் இந்த 21 பேரும் வரட்டும். ரிட்டையர் ஆகி போயிருக்கக்கூடிய ஐஜியும் வரட்டும், அந்த ஹரிஹரன் ஒரு ஆள் இருக்கான அங்க அவனும் வரட்டும். எல்லாம் வந்து நிக்க வேண்டிய ஒரு நிலை. இது இந்த ஆட்சி செய்ய வேண்டிய பணி. நாங்கள் சுத்தமான ஆட்சி கொண்டு வருகிறோம், திமுக ஆட்சிக்கு மாற்றாக நாங்கள் ஆட்சியாக இருக்கிறோம் என்று சொல்லுகின்ற இந்த தாவேக ஆட்சிக்கு சவால். தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய இந்த வழக்கு என்பதை 2ஆம் முறையாக வெளிப்படையாக நான் கூறுகிறேன். தயவு செய்து இதை நீங்கள் தொடர்ந்து ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கண்டிப்பாக இந்த வழக்கை நீங்கள் வாபஸ் பெற வேண்டும் என்பதை கேட்கிறேன். அரசு இந்த வழக்கை எப்பொழுதும் வாபஸ் பெறலாம். தயவு செய்து முன்னெடுப்பு எடுத்து வாபஸ் பெறுங்கள். ஆனால் காவல்துறைக்கு எதிராக, கலெக்டருக்கு எதிராக, தாசில்தாருக்கு எதிராக யார் சுடுவதற்கு காரணமாக இருந்தார்களோ, அமைதியாக சென்றவர்களை சுட்டு கொன்றார்களோ அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடருங்கள் என்று எடுத்து வைத்திருக்கிறேன். நன்றி.